கர்ப்பப்பைக்கு பேதி கொடுக்கறது. இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த மாதவிடாய் சுழற்சிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வர முடியும். அப்போ எக்கு ஃபார்மேஷனுக்கு, எக்கு டிராவல் ஆகாம இருக்கிறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அந்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம உடம்பு விட்டு வெளியேறினாதான் அது வெளியே வரும். எனக்கு இது மட்டும் தான் வேணும்னு கேக்குது. நம்ம ஒரு நல்ல பொருள் செஞ்சு கொடுத்தா வாயில வச்சு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அடிப்படையில நீங்க என்னதான் நீங்க மருந்து சாப்பிட்டாலும் உணவு பத்தியத்தில் நீங்க மாறாம உணவு கட்டுப்பாடுல மாறாம எந்த நோயும் குணமாக்காது. அப்போ நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களையும் கொடுக்கணும், கழிவுகளையும் வெளியேற்றணும். இதை நம்ம சரியா செஞ்சோம்னா பிசிஓடி நார்மல் பண்ணலாம். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஹீலர் சக்திவேல் யுவராஜ் சார்ட்ட பெண்களுக்கு பிசிஓடி ஏன் அதிகமா வருது அப்படிங்கிறத கேட்கலாம். அதுக்கு அவர் கண்டிப்பா தீர்வும் வச்சிருப்பாரு. ரெண்டையுமே கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சார், இப்போ ரொம்ப முக்கியமா நிறைய பெண்களுக்கிட்ட அதிகமா இருக்குது பாத்தீங்கன்னா குழந்தையின்மை. அதுக்கு காரணம் பிசிஓடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிசிஓடி எப்படி சார் வரும்? ஃபர்ஸ்ட் அது மட்டும் எனக்கு தெளிவா சொல்லிருங்க நேயர்களுக்கும். ஒன்றும் இல்லைங்க, நீங்க சினைப்பையிலிருந்து சினைப்பை குழாய் வழியா கர்ப்பப்பையை போய் முட்டை போய் சென்றடையும். அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஃபெலோப்பியன் டியூப் வழியா எக்கு யூட்ரஸை போய் சேரணும். ஓகேங்களா? இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த கருமுட்டை இருக்கு இல்லையா, அது முழுமையா வளர்ச்சி அடையாம அங்கேயே தேங்கி நிற்கிறது, அதுவே நாட்களில் கட்டியா மாறுறது. இந்த மாதிரியான சிக்கல் தான் பிசிஓடின்னு சொல்றது. இந்த இடத்துல ஏன் இந்த விஷயம் கரெக்டாக நடக்கல, முட்டை உருவாகலைன்னா ஆண்ட்ரோஜன் ஒரு ஹார்மோன் இருக்கு. அந்த ஹார்மோன் ப்ராப்பரா அங்க ஒர்க் ஆகல. ஓகேங்களா? மேல் ஹார்மோன் அங்க அந்த இடத்துல அதிகமா டாமினேட் பண்ணுது அப்படிங்கிற அந்த ஒரு ரீசன் தான் அவங்களுக்கு அந்த இடத்துல நிக்கிறதுக்கு காரணமே. இதுக்கு அடிப்படையில என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்வியல் முறை மாற்றம், கடுமையான மன உளைச்சல், வாழ்க்கை மேல கடுமையான வெறுப்பு, எதுவுமே பிடிக்கல, யாரையுமே பிடிக்கல, இங்க சுத்தி நடக்கிற சூழல் என்னுடைய மனசை ரொம்ப காயப்படுத்துது, பாதிப்பு ஏற்படுத்துது. மன உளைச்சல்லாம் இருந்தா பிசிஓடி கண்டிப்பா வரும். யாருன்னு சொல்றேன் பாருங்க, வாழ்க்கை மேல குறிப்பா கடுமையான வெறுப்பு, கடுமையான எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம், இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழணுமாங்கிற அந்த கட்டாயமான கடுமையான வெறுப்போட உச்சத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கும். அந்த தொந்தரவு அந்த மனம் வச்சு அந்த நோயை கணிச்சிடலாம். ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசிஓடி அதிகமாக என்ன ஆகுதுன்னா மேல் ஹார்மோன்ஸோட டாமினேஷன் அதிகமாகறதுனால மீசை வர்றது, தாடி வர்றது, இந்த மாதிரி எல்லாம் வரும். அப்புறம் அவங்களுக்கு உடல் பருமன் அதிகரிக்கிறது, அப்புறம் முகத்துல அந்த பருக்கள் வருது, ஆக்னி அந்த மாதிரியான பருக்கள் வருது. இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சுரக்க ஆரம்பிக்கிறப்ப அவங்களுக்கு மேலும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்க மெயினா பாத்தீங்கன்னா மரபு உணவுகள் மாறினது ஒரு தப்பு, ரெண்டாவது வாழ்வியல் முறை மாறினது இன்னொரு தப்பு, மூணாவது பாத்தீங்கன்னா மன உளைச்சல், தேவையை விட தேவைக்கு அதிகமான மன உளைச்சல் இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல அதிகமாயிட்டே இருக்கு. இதனாலதான் பிசிஓடி அதிகமா வருது. சரி, இப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன? இதுக்கு நீங்க என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பீங்க? உணவு வகைகள் நீங்க தான் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, உணவு மூலியமா எல்லா நோயுமே சரி பண்ணலான்னு. ஸோ இதுக்கு என்ன உணவு கொடுப்பீங்க? அதாவது உணவு மூலியமா எல்லா நோயும் சரி பண்ணலாம் அப்படிங்கிறது உண்மையிலேயே உண்மையான்னு கேட்டா உண்மையிலேயே இது உண்மை இல்லை. எந்த நோயா இருந்தாலும் ஆரம்ப கட்ட நிலையில தான் நம்ம மருத்துவம், அதாவது உணவு, துணை உணவுகள் கொண்டு மருந்துகள் போகாம சரி பண்ண முடியும். நடுநிலைக்கு வந்துட்டோம், கிரானிக் முத்தின நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அங்க மருந்து அவசியம், மருத்துவம் அவசியம். இப்போ உதாரணத்துக்கு நாங்க பண்ற விஷயம் என்ன அப்படின்னா கர்ப்பப்பைக்கு பேதி கொடுக்கறது. இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. கர்ப்ப குளம்னு தனியா ஒண்ணு இருக்கு. கர்ப்பப்பைக்கு பேதி கொடுத்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் முதல்ல வெளியேறணும். இப்போ எதுவா இருந்தாலும் சரி, நம்ம உடம்பே சொல்லுவாங்க டீடாக்சிஃபிகேஷன் பண்ணணும், கழிவுகளை வெளியேற்றணும். அதே மாதிரி கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறினாதான் அங்க அந்த மாதவிடாய் சுழற்சிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வர முடியும். அப்போ எக்கு ஃபார்மேஷனுக்கு, எக்கு டிராவல் ஆகாம இருக்கிறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அந்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம உடம்பு விட்டு வெளியேறினாதான் அது வெளியே வரும். ஓகேங்களா? இப்போ எப்படி நம்ம ஒரு பைப்ல போயிட்டு இருக்கப்ப தண்ணி அடைச்சிருச்சுன்னா அந்த அடைப்பை நம்ம வெளியெடுக்காம தண்ணி நம்ம அந்த இடத்துல ஃப்ளோ பண்ண முடியாது. அது நீங்க எதை போட்டாலும் அந்த நம்ம சொல்ற இடத்துக்கு, நம்ம நினைக்கிற இடத்துக்கு அது போய் சேராது. அது காரணம் என்னன்னா அங்க ஃப்ளோல இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம். அது என்னென்ன பொருள் இருக்கோ அந்த கழிவுகள் எல்லாம் வெளியேற்றிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள பண்ணலாம். இதுக்கு தமிழ்ல பேர் இருக்குன்னா பிசிஓடி தமிழ்ல பேர் சூதக கட்டுன்னு சொல்லுவோம். சூதக கட்டு. அப்போ இந்த பிரச்சனைல பாத்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பைக்கு நம்ம எந்த அளவுக்கு தூய்மை கொடுக்குறோமோ அதனுடைய அந்த எக்கு ஃபார்மேஷனுக்குன்னு சில சத்துக்கள் தேவைப்படுது இல்லையா, அந்த சத்துக்களையும் நம்ம உணவு மூலியமா இன்னைக்கு எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு யாருமே, எல்லா பேரண்ட்ஸுமே என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க என்னன்னா, சரி என் புள்ள நான் சமைச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்குது, எனக்கு இது மட்டும் தான் வேணும்னு கேக்குது, நம்ம ஒரு நல்ல பொருள் செஞ்சு கொடுத்தா வாயில வச்சு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ என்னன்னா அதிகமா செல்லம் கொடுத்தனாலையும் பிள்ளைங்க கெட்டு போயிட்டாங்க. அதிகமா
எனக்கு பிடிச்சது மட்டுமே தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏஜ் ஆனாலுமே நான் பிடிச்சது மட்டும்தான் சாப்பிடுவேன், உடம்புக்கு நல்லது சாப்பிட மாட்டேன்னு சொல்லியும் உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க. இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்களா இன்னைக்கு? இருக்கு சார், நிறைய இருக்கு. கண்டிப்பா இருக்கு. இப்போ என்னதான் பெரியவங்க கிட்டே இந்த பிரச்சனை இருக்கு. ஆமா சார். எனக்கு இது சாப்பிட்டா நல்லதுன்னு தெரியும், இது சாப்பிட்டா நோய் குணமாகும் தெரியும், ஆனா நான் சாப்பிட மாட்டேன், அந்த அன்னைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற அஜாக்கிரதை. நீ சாப்பிடுங்க, நீ சாப்பிட்டு 100 வயசு இருக்குதுப்பா, நான் ஏன் சாப்பிடணும்? சோ இந்த அலட்சிய போக்கு ஒரு முக்கியமான காரணம். அப்போ நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களையும் கொடுக்கணும், கழிவுகளையும் வெளியேற்றணும். இதை நம்ம சரியா செஞ்சோம்னா பிசிஓடி நார்மல் பண்ணலாம், முகப்பருக்களை குறைக்கலாம், தேவையில்லாத முடிகள் வளர்றதை நம்ம தவிர்க்க முடியும். வாய்ப்புகள் உண்டு. ஆனா அது எந்த நிலையில இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து உணவா மருந்தா அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ண முடியும். சரி, இப்போ இது எந்த நிலையில இருக்குங்கிறத நாங்க உங்ககிட்ட எப்படி இதை தெரிஞ்சு சொல்லி இப்போ ஒண்ணும் இல்ல, நீங்க உங்க பிரச்சனையை நீங்க சொல்லும் போதே கணிச்சிடலாம், இது மிடில் இருக்கா இல்ல கிரானிக் போயிடுச்சா அப்படின்னு. அப்போ என்ன அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ப்ராப்பரா உணவுகளை மெயினா மாறணும். அடிப்படையில நீங்க என்னதான் நீங்க மருந்து சாப்பிட்டாலும் உணவு பத்தியத்தில் நீங்க மாறாம, உணவு கட்டுப்பாடுல மாறாம எந்த நோயும் குணமாகாது. ஓகே, இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க நாங்கள் உங்கள் இடத்துக்கு வரத்துக்கு முடியாமல் எங்களுக்கு நீங்கள் அப்படியே ஒரு ஆன்லைனில் கிளாஸோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ எங்களுக்கு அது டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்னுடைய கிளினிக்கில் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி டயட் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் டயட் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவோம். 30 டேஸ்க்கான டயட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற பொருட்கள் என்ன லிஸ்ட்டு, என்னென்ன பொருள், அடுத்தது என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும், அடுத்தது கர்ப்பப்பைக்கு பேதி எடுக்கிறது, அது எப்படிலாம் பண்ணணும், அதே மாதிரி என்ன உணவு, என்ன ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறது, என்ன மாதிரியான வாழ்வியல் முறையில் இருக்கிறதுங்கிறதெல்லாம் டோட்டல் A to Z கம்ப்ளீட் டயட் சார்ட் வித் சப்ளிமெண்ட் வித் உணவு எல்லாமே கம்ப்ளீட் என்டையர் பேக்கேஜ் எல்லாமே இது பண்றது. இந்த டயட் கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா பக்கா ப்ரொஃபஷனலா BSMS 5.5 ஆண்டுகள் பட்டம் பயின்ற நாங்க என்னதான் பாரம்பரிய வைத்தியர்களா இருந்தாலும் பரம்பரை வைத்தியர்களா இருந்தாலும் நாங்க இந்த கைடன்ஸ் கொடுக்கறத விட படிச்ச சித்த மருத்துவர்கள் ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்க அவங்க கொடுக்கறது ரொம்ப கரெக்டா இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க நாங்க இது கைடன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஆன்லைன் கிளாஸோடைய ஃபீ பாத்தீங்க அப்படின்னா 300 ரூபா. இப்போ ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ பூங்கார் அரிசி, நாட்டு மாட்டு நெய், சுத்தமான மலைத்தேன், இப்போ கர்ப்பப்பை சுத்தம் பண்ற குழம்பு, இந்த சூதகட்டுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, இதுக்கு தகுந்த மாதிரியான சத்துக்கள் கொடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ், இதெல்லாம் BSMS பட்டம் பயின்ற மருத்துவர்கள் செய்யக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இது தாராளமா ஏஜ் அட்டன் பண்ண 12 வயசு பொண்ணுங்கள இருந்து 50 வயசு கிட்ட இருக்கிறவங்க வரைக்கும் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்க தாராளமா இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேம்மா, இது லேடி டாக்டர்ஸ் தான் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க தான் இதை ப்ராப்பரா ஹேண்ட்லிங் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இதுல பாரம்பரிய அரிசிகள், மரபு உணவுகள், கர்ப்பப்பையை சுத்தம் பண்றதுக்கான வழிகள், அதுலயே அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கு, மற்ற உபாதைகள் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன சப்ளிமெண்ட்ஸ் ஆட் ஆகி அவங்களுக்கு இது ப்ராப்பரா இதுல இருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான முடிஞ்ச வரைக்கும் அதுல இருந்து இந்த நோயோட தாக்கத்துல இருந்து குறைச்சி முழுமையான ஆரோக்கியத்தை திரும்புறதுக்கான வழிமுறைகளை அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போதுமான அளவு உங்களுடைய நோய்கள்ல இருந்து வெளியே வரதுக்கான சாத்தியக்கூறுகளை இதுவே கொடுக்கும். மேலும் இது மாதிரியான நிறைய அடுத்தடுத்த நோய்களுக்கும் நம்ம டயட் கிளாஸ் போட்டுட்டே இருக்க போறோம். இது எல்லாமே படிச்ச டாக்டர்களை வச்சுதான் நம்ம என்ன நேர்களே, பிசிஓடி இருக்கிறவங்க ஆல்ரெடி நிறைய பேர் நம்ம இதனால பாதிக்கப்பட்டிருப்போம். வீடியோ கீழே நம்பர் போகும், அவசியம் இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சார் சொல்ற இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமா பிசிஓடில இருந்து நம்ம வெளியே நல்ல ஆரோக்கியமான குழந்தைய பெக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ.